இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையானது வெறும் மூணு மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட். ஸோ அந்த ப்ரீசெட் உங்களுக்கு டைரக்ட் லிங்காக தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற, அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி பிஎன்ஜியாக எடுத்து வைக்கணும். அதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 ஸ்டெப் இருக்குது பதிலாக அந்த பிஎன்ஜி, அதுக்கடுத்து இந்த ஃபாண்டு, அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹச்டி அப்படின்னு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட இமேஜை ஹச்டி குவாலிட்டியில் கட் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தோன்னா ஆட் யுவர் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் நமக்கு இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கா இந்த பிக்கப் இமேஜ்னு இந்த அப்லோட் இமேஜ்ன்ற ஆப்ஷன் மாதிரி அதை ஜஸ்ட்டு டச் பண்ணி அதில் போய் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜை மட்டும் இதில் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அதுவே வேறு லெவலில் நமக்கு இந்த மாதிரி ஹச்டி குவாலிட்டியில், இதுவரை நீங்கள் உங்களோட இமேஜ் என்ன குவாலிட்டியில் கொடுக்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஹச்டியாக இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் வந்து நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ் இந்த சைடு வந்து எனக்கு ப்ராசஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஹச்டியாக வந்து கட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டவுன்லோட் இமேஜ் அப்படின்ற கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை ரெடி பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு, அந்த ஃபாண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு இதே க்ரோம் ப்ரௌசர்லேயே இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு இந்த இடத்துல டாப் ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டாப் ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருது பதிலாக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த இடத்துல நமக்கு எக்கச்சக்கமாக ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் கீழே பார்த்தோன்னா ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸில் ஃபாண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கொஞ்சமாக மேலே ஏற்றி மூவ் பண்ணிட்டே போங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேஜஸ் இருக்கும். கீழே பார்த்தோன்னா 338 பேஜ் இருக்குது. இந்த பேஜை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நேராக பார்த்தோன்னா டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டவுன்லோடை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேன்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஓகே கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி மேலே டவுன்லோட் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் அந்த ஓப்பன் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபைல் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி, இப்போ இந்த பேக்கப்ஸ்ன்ற ஃபோல்டர் எனக்கு எம்டியாக இருக்குது. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கா. இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிக்கிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி அந்த ஆப்பில், அதாவது நாம் எடிட் பண்ணுற ஆப்பில் இன்புட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நாம் எடிட் பண்ண போகிறேன் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணி அதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ், அந்த சாங்கு, லிரிக்ஸு எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எந்த இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்டு சைஸு கலர் இருக்கும். இந்த இடத்துல அந்த ஃபாண்டு பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி கீழே இருக்க இந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்றல போனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இன்புட் ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் ஒரு ஃபோல்டரை ஒன்று கிரியேட் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். நான் இதில் இந்த பேக்கப் அப்படின்ற இந்த ஃபோல்டர்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இதில் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் அதுதான் ஃபாண்டு. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்புட் ஆயிடும். இது எங்கே இன்புட் ஆயிருக்குன்னா அப்படியே லாஸ்ட்டு மூவ் பண்ணிட்டே போங்க, ரொம்ப லாஸ்ட்டு போயிடாங்க. இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் சிம்பிள் போட்டு இந்த இதில் லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபாண்டு. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபாண்டு மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வரிசையை மூவ் பண்ணி இருக்க எல்லா டெக்ஸ்ட்லையுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டுக்கு போயிருங்க. லாஸ்ட்டு போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்து வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இமேஜ் வந்து அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால்
லாஸ்ட் இருக்க சிம்பிளை கொடுத்து இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த நம்மளோட இமேஜை டச் பண்ணி இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஸோ அந்த சைஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ஹெட்டை வர அளவுக்கு மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியலை பார்த்தீங்களா, அந்த 2வது இருக்க பீட் மார்க் வந்துட்டு இப்போ அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே கொண்டுட்டு போய் இதை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப அந்த பக்கம் போயிருக்கா, இதை லைட் அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அடுத்ததை மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகும். நீங்கள் ஒன்றா மூவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் இதில் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணுற மட்டும் இந்த ஃபஸ்ட்டு இருக்க 3 பீட் மார்க்கு இந்த ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த 2வது இருக்க பீட் மார்க்கு இந்த 3வது இருக்க பீட் மார்க்கு ஸோ இதுக்கு 2க்கு மட்டும் ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற அளவுக்கு வச்சாலே போதும். மீத இருக்க எல்லா பீட் மார்க்லையும் அதுவே பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலம்பரத்து இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.